ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட நம்மளோட பிக் பாஸோட வீக்கெண்டில் இருந்துகிட்டு இருக்கும். சனி ஞாயிறு வந்தாலே நமக்கு பெரிய அளவில் தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பிக் பாஸ் போடுவாங்க, எப்போ ப்ரோமோ வரும் அப்படி தான் சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி எதிர்பார்ப்பு ஒரு படி மேலே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் நம்மளோட ரயான் அண்ட் ராணவ் இவங்களோட சண்டை தான் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பேச்சுவார்த்தையாக எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை சம்திங் எதனா திட்டுறது, மார்க்கிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முதல் முறையாக கை கலப்பாயிருக்கு. ரயான் ராணாவை போட்டு முகத்திலே குத்த போய் எல்லாரும் தடுத்து நிறுத்தி, அது தடுத்து நிறுத்தலை அப்படின்னா என்ன மாதிரியான சண்டையாக வெடிச்சிருக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பெரிய பதபரப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி இப்போது ரயானுக்கு ரெட் கார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா போன சீசனில் தான் ரெட் கார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு அநியாயமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி மக்களே அவருக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ரயானுக்கு ரெட் கார்டு அப்படின்றத கொடுங்க, ஏன்னா அவரோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்கெண்ட் எபிசோட் பொறுத்த வரைக்குமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே வந்தோடனே லேட் பண்ண விரும்பலை. ரயான் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டு அவருக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. என்ன தான் டாஸ்க்குள்ளே பண்ணியிருந்தாலுமே ராணவ் பண்ணதுமே கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அவர் பிடிச்சாரு, ரூல்ஸை மீறினார், அவங்கள ரொம்ப க்ரஷ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஸோ அதுக்காக நீங்கள் அவங்கள அடிக்க போகிறது, அதாவது ஆஃப் த கேம் அடிக்க போகிறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம். அந்த கேம் கூட ராணவ் உங்களை அடித்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ராணவ் உங்கள் மேலே கையே வைக்கலை, உங்களை வெறும் பிடிச்சி ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பண்ணது முற்றிலுமான பர்சனல் வெஞ்சன்ஸ்னால் பண்ணது. ஏன்னா உங்கள் பொம்மை ஜெஃப்ரி கிட்டே இருந்துச்சு. அந்த பொம்மையை போக விடாமல் ராணவ் தடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் பொம்மையை அவுட் ஆக்கி என்னை உள்ளே போக விடாமல் பண்ண நம்மளோட ராணாவை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் போய் அடிக்க போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அக்ரிமெண்ட்லேயே போயிருக்கும், கைகலப்பு அப்படின்றது சுத்தமாக வச்சுக்கக்கூடாது, யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு ஹவுஸ்மேட்ஸ் மேலே நீங்கள் அடிக்க போகிறீங்க, சக ஹவுஸ்மேட் அப்படின்றது எந்த வகையில் சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்றத நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆரவாரமாக கைத்தடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ரயான் கண்லேருந்து அவ்வளோ தண்ணீர்கள் வந்திருக்கு. அவர் ரொம்பவே கெஞ்சி கேட்டிருக்காரு. ஸோ மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ஷாக்காக இருக்காங்க. ஏன்னா ரயான் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியும். ஆனால் ஆல்ரெடி உள்ள நிறைய கசகசப்புகள் பேச ஆரம்பித்தாங்க. முத்துலாம் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கோ இல்லை ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கணிப்புப்படியாக தான் நடந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.